அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். இறைவன் அருளால் இன்றைய நாள் இனிமையாகட்டும். திருவாசகத்திலிருந்து சிவபுராணம் முதல் பதிகத்திலிருந்து ஒரு 4 வரிகள் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இது மாணிக்க வாசக பெருமானால் அருளியது. திருச்சிற்றம்பலம். நம சிவாயம் வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆக நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. நம சிவாயம் வாழ்கனா இறைவனுக்கு முதல் வணக்கம். நாதம் தாழ் வாழ்கனா அவருடைய பாதங்களை பணிந்து வணங்குகிறோம்னு அர்த்தம். இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கனா கண் இமைக்கிற நேரத்தை விடவும் நான் உங்களை அதுக்கும் மத்தியிலையுமே இடைப்பட்ட தூரங்களை கூட அவ்வளோ இடைவெளி விடலை. கண் இமைக்கிற அந்த தூரத்தை கூட விடாமல் நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. கோகழி என்றால் உலகம், உலகத்தை ஆளுகின்ற குருவாகிய இறைவன் வாழ்க. ஆகமும் ஆக நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. உலகமே நமக்கு ஒரு அதிசயம்தான். அந்த உலகத்தை ஆளுகின்ற இறைவனை அந்த உலகம் எப்படி உருவாச்சு நமக்கு தெரியாது இல்லையா? கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமும் ஆக நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகம்னா அறிவியல். அந்த உருவானது எப்படி நமக்கு தெரியாது இல்லையா? உலகத்தை ஆண்டு அதை உருவாக்கின இறைவன் வாழ்க. எப்படி உருவாச்சுன்னு இது வரைக்குமே நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு பூமி, சூரியன், நட்சத்திரம், நிலா, அதுக்கும் நிறைய நுண்துகள்கள், இப்படி நம்மளால் சிந்திக்க முடியாத ஒரு அளவுக்கு இப்படி ஒரு உருவாக்கத்தை கொடுத்த இறைவன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன்னா இறைவன் ஒருத்தவர் தான், அந்த ஒளி தான். அந்த ஒளி ஒரு இடத்துல மட்டும் இல்லை இல்லையா? எல்லா உயிர்லேயும் இருக்குல்ல. சின்ன எறும்புலேருந்து பெரிய யானையிலேருந்து மரம், செடி, கொடி, எல்லா உயிரினங்களும் அந்த ஒளி ஒன்று இருக்கிறதுனால தான் இயங்குது. அப்போ ஒரு ஒளி அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஏகன் ஒருவன் தான் அநேகனாக இருக்கார். எல்லா உயிர்லேயும் இருக்கிற இறைவனாக இருக்கிறாரு, அவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்லே எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையான பதிகம். அதை கண்டிப்பாக படித்து பார்க்கணும் எல்லாருமே. ஓம் நம சிவாய. நன்றி.